கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 மற்றும் 4 வாசிக்கிறேன். கவனமாய் கவனியுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 மற்றும் 4 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். ஒரு வித்தியாசமான தலைப்பிலே ஆவியானவர் இன்றைக்கு நம்மத்திலே பலமாய் இடைப்பட போகிறார். ஜெபத்தோடு கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரை மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவை எல்லாம் நாம் அறிந்த காரியம்தான். ஓரை பர்வதத்தை குறித்தும் ஆண்டவர் ஓரை பர்வதத்திலே மோசையை முதலாய் சந்திக்கிற இடத்தையும், மோசையை தேவன் ஊழியத்திற்கு அழைத்த அழைப்பையும், இந்த முட்செடியிலே தேவ தூதன் வந்து இறங்கி அக்கினியாய் கிரியை செய்ததையும், இதனுடைய ஓரை பர்வதத்தினுடைய மற்ற துணை செய்திகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். இதுவரை இந்த ஓரை பர்வதத்தை பற்றி சரியான ஒரு வெளிப்படுத்தல், சரியான ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பீர்களானால், இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இருக்கிற யூடியூப் சேனல்ல போதகரை அவர்கள் ஓரைப் என்கிற கண்மலையை குறித்து பேசியிருக்கிறார்கள், பர்வதம் என்று பேசியிருக்கிறார்கள். நீங்கள் அதை போய் பார்த்து பயனடையும்படி தாழ்வன்போடு கேட்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஓரை பர்வதத்திலே குறித்து நாம் பல செய்திகளை கேள்விப்படுகிறோம், பல காரியங்களை கேள்விப்படுகிறோம். ஓரை பர்வதம் ஒன்று இருந்தது, மோசே வந்தான், கர்த்தர் சந்தித்தார், அவனோடு பேசினார். ஓரை பர்வதம் இல்லை என்றால் மோசே வந்திருக்க முடியாது, கர்த்தர் தான் அந்த ஓரை பர்வதத்துக்கு அழைத்து வந்தார். எல்லாம் சரிதான். ஆனால் இந்த ஓரை பர்வதத்தில் நீங்களும் நானும் மறந்து போன ஒரு காரியம் இருக்கிறது. நீங்களும் நானும் கண்சாடையாய் விட்டுவிட்ட ஒரு காரியம் இருக்கிறது. நீங்களும் நானும் கண்டும் காணாமல் தள்ளிவிட்ட அல்லத்தட்டின ஒரு காரியத்தை தான் தேவன் இன்றைக்கு நம் கண்முன்பதாக பிரஸ்தாபப்படுத்த போகிறார். அது என்னது? முட்செடி. இன்றைய செய்தியின் தலைப்பு ஓரை பர்வதத்தின் முட்செடி, இல்லாவிட்டால் முட்செடி. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த முட்செடியை குறித்து நீங்கள் வேதத்தில் பல இடங்களிலே வாசித்திருக்கலாம், பல சம்பவங்களை நீங்கள் கேட்டறிந்திருக்கலாம். ஊழியர்கள் உங்களுக்கு பல விதங்களிலே இந்த முட்செடிகளை பற்றி சொல்லி இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த முட்செடியை எடுத்துக்கொண்டால் எல்லாரும் சொல்லுகிற நினைவுக்கு முள் என்று எடுத்துக்கொண்டாலே நினைவுக்கு வருகிறது பவுலை தான் நாம் நினைக்கிறோம். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை நினைக்கிறோம். பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அதே போல இயேசு கிறிஸ்துவானவருக்கு தலையிலே முட்கிரீடம் சூடப்பட்டது. இந்த இரண்டு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த முட்செடியை குறித்து கேட்போமானால், அடிக்கடி தன் நிலத்தின் மீது பெய்கிற மழையின் தண்ணீரை குடித்தும் அந்த நிலமானது முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் விதைத்தது. இந்த வசனத்தை நாம எப்பயாவது எங்கேயாவது கேட்டிருப்போம். இந்த முட்செடிகளை குறித்து சொல்ல சொன்னால் எல்லாரும் நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த முட்செடி செய்த அந்த தேவையில்லாத வேலையை, அந்த துணிகர பேச்சை தான் சொல்லுவார்கள். முட்செடி என்று எடுத்துக்கொண்டாலே அது தீமை என்றுதான் பேசுவார்கள், நான் அறிந்தவரை. ஒருவேளை நீங்கள் நன்மையாய் அறிந்திருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் இந்த முட்செடியை குறித்து இன்றைக்கு நம்மத்திலே தேவன் தம்முடைய அருமையான வார்த்தையை விளங்க பண்ண போகிறார். இந்த ஓரை பர்வதத்திலே மோசே மட்டும் காணப்படவில்லை, தேவ தூதன் மட்டும், தூதனானவர் மட்டும் காணப்படவில்லை. மோசே மேய்த்து கொண்டு வந்த ஆடுகள் மட்டும் அங்கு காணப்படவில்லை. மோசேயும் தேவனும் காணப்படும் பொழுது
மோசேயினுடைய ஆடுகளும் அந்த இடத்துல காணப்படும் பொழுது அந்த இடத்தில் இருந்து நாம் மறந்து போன ஒரு காரியம்தான் முட்செடி. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த முட்செடி என்பது எதை காண்பிக்கிறது? மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், மீகா 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களில் நல்லவன் முட்செடிக்கு ஒத்தவன். நல்லவன் முட்செடிக்கு ஒத்தவன். அப்படியானால் இந்த முட்செடி என்பது யாரை காண்பிக்கிறது? நல்லவர்களை காண்பிக்கிறது. முட்செடி என்றால் எல்லாரும் சொல்லுவார்கள் தீமை என்று. முட்செடி என்றால் எல்லாரும் சொல்லுவார்கள் குத்துகிறவன் என்று, காயப்படுத்துகிறவன் என்று, வேதனைப்படுத்துகிறவன் என்று. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு சற்று வித்தியாசமாய் நம்மளை கொண்டு போகிறார். முட்செடி என்பவன் நல்லவனை காண்பிக்கிறது. இந்த முட்செடி என்பது நல்லவர்கள் என்பதை யாரை காண்பிக்கிறது? உலகத்திலே சத்துருக்களாய் இருந்த, சத்தியத்திற்கும் உபதேசத்திற்கும் தூரமா இருந்த உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய அழைப்பினால், தம்முடைய தரிசனத்தினால் நல்லவர்களாய் தேவன் மாற்றி இருக்கிறார். நன்மை செய்கிறவர்களாய் தேவன் மாற்றி இருக்கிறார். அப்படியானால் இந்த முட்செடி என்பது நன்மை செய்யக்கூடிய நல்லவர்களாகிய உங்களையும் என்னையும் காண்பிக்கிறது. தமிழிலே ஒரு பழைய பாடல் உண்டு. முட்செடி நடுவில் தோன்றின தயை, முட்செடியாம் என்னை அழியாமல் காத்ததே, அக்கினி ஜாலையாய் மாற்றிடும் தேவா, அற்புத சாட்சியாய் மாறுவேன் உமக்காய். எவ்வளவு அருமையான பாடல்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த முட்செடி என்பது உலகத்தாரை காட்டவில்லை. இந்த முட்செடி என்பது உங்கள் உறவினர்களை காட்டல. இந்த முட்செடி என்பது பக்கத்து வீட்டுக்காரங்களை காட்டல. இந்த முட்செடி என்பது உங்களையும் என்னையும் தான் காட்டுகிறது. ஆண்டவர் மோசேக்கு எங்க தரிசனம் கொடுத்தார்னா, எல்லாரும் சொல்லுவாங்க அவர் ஓரை பர்வதத்துல தரிசனம் கொடுத்தார். கவனமா சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க முட்செடியில தூதன் வந்து பேசினார். அப்படியானால் இந்த முட்செடி என்பது மறக்கப்பட்டதாய் இருக்கிறது. இந்த மறக்கப்பட்ட அனுபவம் எதை காண்பிக்கிறது? இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களிடத்திலே நீங்கள் மறக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்கள். நீங்கள் நன்மையை விதைக்கிறீர்கள், ஆனால் தீமையை அறுக்கிறீர்கள். ஓடி ஓடி நன்மையை செய்தும் அல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையிலே தீமையானது விளைந்து அது பலனை கொடுக்கிறது. நான் யாருக்கு என்ன தீமை செய்தேன், யாருக்கு என்ன துரோகம் பண்ணினேன், நான் நன்மைதானே தான் செய்தேன், பின்பு ஏன் எனக்கு தீமை விளைவிக்கிறார்கள் என்று நீங்கள் புலம்புகிறதை ஆவியானவர் உணர்த்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த முட்செடி என்பது நல்லவர்களாகிய உங்களையும் என்னையும் காண்பிக்கிறது. முட்செடி என்பது வேதனைப்படுத்துகிற காரியம் அல்ல. இந்த முட்செடி சற்று வித்தியாசமானது. வேதனைப்படுத்துகிற முட்செடியும் உண்டு, நல்ல முட்செடிகளும் உண்டு என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். எல்லாரும் சொல்லுகிற அதே நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, முட்செடி என்னுடைய நிழலில் வந்து அடையுங்கள். அப்படியானால் முட்செடி என்பது நிழல் தருகிறதாய் மாறுகிறது. நிழல் என்பது எதை காண்பிக்கிறது? வெயில்ல நடந்துகிட்டே போய் ஒரு பெரிய மரத்தின் நிழலுக்கு கீழே போனோம்னா ஒரு பெரிய பெருமூச்சு விடுவோம், மேல் மூச்சு கீழ் மூச்சு விடுவோம். அது இளைப்பாறுதலை காண்பிக்கிறது. அப்பா என்ன வெயில், இப்பதான் நல்லா இருக்கு என்று சொல்லுவோம். அப்படியானால் முட்செடி கூட சில நேரங்களிலே நிழல் தருகிறது போல நீங்கள் அநேகருக்கு நிழல் கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்கள். அநேகருக்கு நீங்கள் நன்மை செய்கிறவர்களா இருந்தீர்கள். ஆனால் அவர்களோ நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் தீமையை செய்கிறார்கள். முட்செடியை எவனும் தன்னுடைய வீட்டிலே நட்டி வைப்பதல்ல. முட்செடியை எவனும் தன்னுடைய வாசலிலே நிலைநிறுத்துவதல்ல. ஒரு வீட்டிலே கட்டிட வேலை நடக்குமானால் மணல்களை பாதுகாப்பதற்காக முட்செடி வருகிறது, அந்த கல்லுகளை பாதுகாப்பதற்காக முட்செடி வருகிறது. 2 வீடுகளுக்கு நடுவிலே ஒரு சின்ன சந்து இருந்துச்சுன்னா அந்த சந்துக்குள்ள எவனும் போயிடக்கூடாது, ஒளிந்திடக்கூடாது, ஓடி பிடிச்சு விளாந்துடக்கூடாதுன்னு சொல்லி முள் செடியை போடுவார்கள். இது எதை காண்பிக்கிறது? புறக்கணிக்கப்பட்ட அனுபவத்தை காண்பிக்கிறது. யார் புறக்கணிக்கப்பட்டா? தாவீதோடு பிறந்த அத்தனை பேரும் வீட்டுல இருக்கிறாங்க. தாவீது வனாந்தரத்துல இருக்கிறான். அவன் புறக்கணிக்கப்பட்டான். அவன் நல்லவன், அவன் முட்செடியை போன்றவன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீங்கள் நல்லது செய்தும் நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்களா? நீங்கள் தான் முட்செடி என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். நீங்கள் மற்றவர்களுடைய பார்வைக்கு ஒரு முட்செடியை போல நீங்களும் நானும் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் வெளி தோற்றத்தின்படி நம்மளை நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல.
அவர் முகத்தை பாராமல் அவர் உள்ளத்தை பார்க்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் இந்த முட்செடியை ஆண்டவர் சற்று கவனித்து பார்க்கிறார். ஓரை பர்வதத்திலே தேவன் இறங்கி பேசுவதற்கு வேறு எந்த இடமும் இல்லையா? சீனாய் மலையில என்ன இருந்தது? அவர் நேரடியா இறங்கி பேசினாரே. ஆனால் கர்த்தர் இந்த முட்செடியை தெரிந்தெடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் யாரை தெரிந்தெடுக்கிறார்? உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமான பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு காலத்தில் நீங்களும் நானும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் ஆண்டவருடைய பார்வையிலே. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கு உலகம் உங்களை புறக்கணிக்கலாம். நல்லவர்களைப் போல நீங்கள் நன்மை செய்து கொண்டிருந்தாலும் மற்றவர்கள் உங்களை புறக்கணிக்கிறார்களா? நீங்க எவ்வளவுதான் நல்லதை செய்தாலும் உங்களை புறக்கணிக்கிறார்களா? கவலைப்படாதீங்க. அவர்கள் புறக்கணித்தால்தான் தேவன் உங்களை தெரிந்தெடுப்பார். அன்றைக்கு தாவீது புறக்கணிக்கப்பட்டபடியினால்தான் தேவன் அவனை தெரிந்தெடுத்தார் என்று நான் சொல்லுகிறேன். உலகம் என்னை சிநேகியாது, நீங்கள் உலகத்தை சிநேகியாவிட்டால் உலகம் உங்களை பகைக்கும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு முட்செடியை போல ஒரு தன்னந்தனிமையான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பிள்ளைகள் நேசிக்கவில்லை, உறவினர்கள் நேசிக்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு உங்களால் நன்மை உண்டாகிறது, அவர்களுக்கு உங்களால் ஆசீர்வாதம் உண்டாகிறது, அதிலே மாற்று கருத்து இல்லை. அதையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பெற்றுக்கொண்ட பின்பு என்னோடு அப்பம் புசித்தவனும் என்னோடு போஜன பானம் பண்ணினவனும் என் தலைக்கு மேலாய் தன் குதிங்காலை உயர்த்தினான் என்ற வார்த்தையின்படி உங்களிடத்திலே நன்மையை பெற்றுக்கொண்டு உங்களிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு மேலேயே தங்களுடைய குதிங்காலை உயர்த்தி இருக்கிறார்களா? கவலைப்பட வேண்டாம். நீ ஒதுக்கப்படும் பொழுது, புறக்கணிக்கப்படும் பொழுதுதான் தேவனுடைய திட்டம் உங்கள் மேல் பதிக்கப்படுகிறது. யோசேப்பை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். அத்தனை சகோதரர்கள் இருந்தார்கள், எல்லார் இடத்திலிருந்து அவன் புறக்கணிக்கப்பட்டான். அவன் சகோதரர்களுக்கு பார்வையில ஒரு முட்செடியை போல இருந்தான். அவன் சகோதரர்களை போட்டு கொடுத்தது, காண்பித்து கொடுத்தது, தகப்பனிடத்துல அக்கிரமத்தை சொன்னது சகோதரருடைய பார்வையில ஒரு முட்செடி. ஆனால் அந்த யோசேப்பு தான் சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறான். அதே தாவீது தான் சகோதரருக்கு பால் கட்டியை கொண்டு போய் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நன்மையை செய்கிறீர்கள், ஆனாலும் புறக்கணிக்கப்படுகிறீர்கள் என்றால் தேவனுடைய தீர்மானம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் முட்செடியா இருக்கிறீர்கள், அதில் மாற்று கருத்தல்ல. முட்செடி என்பது நல்லவர்களை காண்பிக்கிறது. இன்றைக்கு புறக்கணிக்கப்படுவீர்களானால் சந்தோஷப்படுங்கள். பரலோக ராஜ்யம் உங்களுடையதாய் மாறுகிறது. தேவன் எவனை நேசிக்கிறாரோ அவனை முதலாவது தன்னுடைய கூடாரத்திலிருந்து தேவன் பிரித்தெடுக்கிறார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவைகளை தன் சட்டையின் மேல் எடுத்துக்கொண்டு உயர பறந்து போகும். கூட்ட கலைக்கிறதை ஆண்டவர் தான்ங்கிறத மறந்துடாதீங்க. காரணம், நீங்கள் முட்செடி, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. நீங்க நல்லது செய்யறதை நிப்பாட்டாதீங்க, சோர்ந்து போகாதிருங்க. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது என்று அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த முட்செடி என்பது முதலாவது நல்லதை காண்பிக்கிறது. அப்படியானால் நீங்கள் நல்லவர்களாய் இருக்கிறபடியினால்தான் உலகம் உங்களை புறக்கணிக்கிறது. அப்ப உலகம் புறக்கணிக்கிறதுனால நம்ம கெட்டவர்களாய் மாறிடலாமா என்றால், உலகம் புறக்கணிக்கிறதை ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் உங்களை தெரிந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முட்செடி என்பது நல்லவர்களை காண்பிக்கிறது. நல்லவர்கள் என்பது உங்களையும் என்னையும் காண்பிக்கிறது. முட்செடி என்பது புறக்கணிக்கப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. புறக்கணிக்கப்பட்டால் தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுப்பார். நீங்களும் நானும் உலகத்திலே இழிவானவர்கள், பலவீனமானவர்கள், ஒன்றுக்கு உதவாதவர்கள், எனவே புறக்கணிக்கப்படுகிறோம். புறக்கணிக்கப்பட்ட தாவீதை தேவன் தெரிந்தெடுத்தார், யோசேப்பை தெரிந்தெடுத்தார், மோசையை தெரிந்தெடுத்தது போல உங்களையும் என்னையும் இந்த இரவு நேரத்துல கர்த்தர் தெரிந்து கொள்வதற்காக இந்த பாதையிலே நடத்துகிறார். முட்செடிதான், புறக்கணிக்கப்பட்டவர்கள்தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். உலகம் எவர்களை புறக்கணிக்கிறதோ அவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, இந்த முட்செடியில் நடந்த சில முக்கியமான சம்பவங்களை 1-2 வசனங்களுக்குள்ளாகவே நான் சொல்லி வேற எங்கேயும் இந்த காரியத்தை கொண்டு போக விருப்பப்படலை. அதே யாத்திராமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரம் 2, 3 மற்றும் 5 இந்த வசனத்திற்குள்ளாகவே இந்த செய்தியை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். கவனத்தோடு ஜெபத்தோடு கவனிங்கள். முதலாவது, யாத்திராமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது,
யாத்ராகமம் 3:2 வாசிக்கும் பொழுது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். இந்த இடத்துல கவனிக்கப்பட வார்த்தை என்னவென்று கேட்டால் எல்லாரும் சொல்லுவீங்க தரிசனமானவர். இல்ல, அதுல கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை தூதன் என்று சொல்லுவீங்க. அதுவும் இல்ல, அதற்கும் மேலான ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது. முட்செடியா இல்ல, அக்கினி ஜுவாலையா இல்ல. அப்ப எதுதான் அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை? 2வது வசனம் வாசிக்கும் பொழுது கவனிங்க, கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலை. இந்த நடுவில் என்பது எதை காண்பிக்கிறது? அறைகள் பூட்டப்பட்டிருந்த பொழுது, கதவுகள் அடைக்கப்பட்டிருந்த காலத்திலே, இயேசுவானவர் கொலை செய்யப்பட்டு பின்பு உயிரோடு எழுந்து வந்த நாட்கள்ல லூக்கா 24:36 வாசிக்கும் பொழுது இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்ப நடுவில் என்பது எதை காண்பிக்கிறது? சமாதானத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் பார்வைக்கு வேணால் முட்செடியா இருக்கலாம், ஆனால் உங்கள் நடுவில் தேவன் தோன்றுகிறபடியினால் நீங்கள் அநேகருக்கு சமாதானத்தை சொல்ல போகிறீர்கள். உங்களுடைய பேச்சு அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறது. உங்களுடைய அரவணைப்பு அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறது. கர்த்தர் உங்கள் நடுவில் தோன்றுகிறார். உங்கள் குடும்பத்தின் நடுவில் ஆண்டவர் இருப்பாரானால் உங்கள் குடும்பம் யாவருக்கும் சமாதானத்தை கொடுக்கிற குடும்பமாய் மாறும். சிலர் வீட்டிற்கு வரும் பொழுது, உங்களுடைய வீட்டிற்குள் வரும் பொழுதே சொல்லுவாங்க, இந்த வீட்டிற்குள் ஒரு பெரிய என்னதையோ நான் உணர்றேன், எனக்கு பெரிய இளைப்பாறுதலா இருக்கு, எனக்கு ரொம்ப சாந்தியா இருக்கிறது, ரொம்ப மன அமைதியா இருக்கு. அவனுக்கு சமாதானம் சொல்ல தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு மன அமைதி என்று சொல்லுவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நல்லவர்களாகிய முட்செடியா இருப்பீர்களானால் தேவன் உங்கள் நடுவிலே வருகிறார். நடுவில் என்பது எதை காண்பிக்கிறது? சமாதானத்தை காண்பிக்கிறது. நடுவில் நின்று சமாதானம் என்று சொன்னார். நடுவில் என்பது சமாதானம். ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தில் நடுவாய் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? நீங்கள் அநேகருக்கு சமாதானத்தை சொல்ல போகிறீர்கள். உங்கள் நிமித்தம் அநேகருக்கு சமாதானம் உண்டாக போகிறது. சிலர் யோசிக்கிறீங்க, என்னாலதான் என் வாழ்க்கையிலேயே பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன கொண்டு எப்படி சமாதானம்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைத்து தடைபடாது. ஆண்டவர் உங்களை குறித்து சொல்கிற முதலாவது வார்த்தை, முட்செடியாய் உங்களை நடுவில் ஆண்டவர் தோன்றுகிறார். இனி உங்கள் நிமித்தம் எல்லாருக்கும் சமாதானம். பூலோகம் எங்கும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சமாதானத்தின் பாதரட்சையை தொடுத்துக் கொள்ளுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சுவிசேஷத்தை சொல்லுகிறனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை. சுவிசேஷம் என்றாலே நற்செய்தி, நற்செய்தி என்றாலே சமாதானத்தை கொடுக்கக்கூடியது. நடுவில் என்றால் சமாதானம். உங்களை கொண்டு அநேகருடைய குடும்பத்திற்கு தேவன் சமாதானத்தை தரப்போகிறார். அநேகருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை சொல்ல போகிறீர்கள். இருதயம் உடைந்து வேதனையினால் நொறுக்கப்பட்டு வருகிறவர்களுக்கு உங்களிடத்தில் வரும் பொழுது ஒரு பீஸ்ஃபுல் மைண்டை தேவன் உங்கள் நடுவில் இருந்து கொடுக்க போகிறார். நீங்கள் முட்செடிதான், நான் முட்செடிதான், அதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உங்கள் நடுவிலும் என் நடுவிலும் தேவன் இருக்கிறபடினால் இந்த முட்செடியிலிருந்து தான் சமாதானம் போக போகிறது. உங்களில் இருந்துதான் சமாதானத்தை தேவன் கொடுக்க போகிறார். ஊழியருக்கு உங்கள் நிமித்தம் சமாதானம் வரப்போகிறது. பிள்ளைகளுக்கு உங்கள் நிமித்தம் சமாதானம் வரப்போகிறது. தேவனுடைய தாசர்களுக்கு உங்கள் நிமித்தம் சமாதானம் வரப்போகிறது. அநேக ஜாதிகள் உங்கள் நிமித்தம் சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்கள். விசுவாசிக்கிறீர்களா? யார் சொன்னா முட்செடி என்றால் தீமை என்று? ஆண்டவர் சொல்லுகிறார், முட்செடிதான். உன் நடுவில் நான் தோன்றுகிறேன், என் நிமித்தம் முட்செடியாக உன்னை கொண்டு சமாதானத்தை கொடுப்பேன். ஆண்டவர் தோன்றினா கலையும் கோதுமையாய் மாறும், கோதுமையும் கலையாய் மாற்ற அவரால் முடியும். ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. அப்படியானால் முட்செடியாகிய உங்களை கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு சமாதானத்தை சொல்ல போகிறார். இரண்டாவது இந்த முட்செடி என்பது எதை காண்பிக்கிறது? அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் ஆனவர் என்று வாசிக்கிறோம். தூதன் ஆனவன் என்று அல்ல, தூதன் ஆனவர். அப்படியானால் தூதன் ஆனவர் என்றால் யாரை காண்பிக்கிறது? இந்த தூதன் ஆனவர் எதை காட்டுகிறது என்றால், அப்போஸ்தலர் 7:35
அப்போஸ்தலர் 7:35 இதே காரியத்தை வாசிக்கிறோம். தேவன் என்று எழுதப்பட்டுள்ளது. இங்கு தூதனானவர் என்று உள்ளது யாத்திராகமம் 3:2. ஆனால் அப்போஸ்தலர் 7:35 தேவன் என்று எழுதப்பட்டுள்ளது. அதே யாத்திராகமம் 3:4 வாசிக்கும் பொழுது முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை கூப்பிட்டார். அப்படியானால் இங்கே தூதன் என்று சொல்லப்பட்டது தூதனை காண்பிக்கவில்லை, தேவனை காண்பிக்கிறது. முதலாவது, நீங்கள் சமாதானத்தை கூறுகிறவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். இரண்டாவது, இந்த தூதன் என்பது தேவனை காட்டுகிறது. இரண்டாவது, இந்த முட்செடி தேவன் தன்னிடத்தில் வருவதற்கு ஆயத்தமுள்ளதாய் காணப்பட்டது. ஆண்டவர் உங்களிடத்துல வந்துதான் காரியத்தை நடப்பிக்க போகிறார். ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். புறக்கணிக்கப்பட்டது உண்மைதான், அவமானப்படுத்தப்பட்டது உண்மைதான், சில அறியாமல் அறிந்து செய்த தவறுகள் நிமித்தம் தள்ளி வைக்கப்பட்டது உண்மைதான். ஆண்டவர் ஒரு சம்பவத்தை எனக்கு நினைப்பூட்டுகிறார். உனக்கு 5 புருஷன் உண்டு, இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை. இந்த ஸ்திரீயை உலகம் தள்ளி வைத்தது, ஆனால் இயேசு அந்த ஸ்திரீயை தேடி போனார். அவளுடைய வாழ்க்கை ஒரு முட்செடியா இருந்தது உண்மைதாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் தேவன் அந்த முட்செடியை தான் தேடி போனார். இந்த முட்செடியின் நடுவில் வந்தது தூதன் அல்ல, தேவனே உங்களை தேடி வருகிறார். கர்த்தரே உங்களை தேடி வருகிறார். என் மகன் எங்க, என் மகள் எங்க? ஐயோ, உலகம் அவளை வேசி என்று சொல்லுகிறது, உலகம் அவளை தவறுதலானவள் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு ஊழியர்கள் உங்களை குற்றம் சாட்டலாம், விசுவாசிகள் உங்களை குற்றம் சாட்டலாம், மற்றவர்கள் உங்களை குறைந்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை அது அல்ல. உங்களுடைய பலவீனங்களுக்காய் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் உங்களை தேடி வருகிறார். தேவன் அந்த முட்செடியின் நடுவிலே வந்தார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. எத்தனையோ இடங்கள் இருந்தோம், தேவன் தேடி வந்தது முட்செடி தாங்க. இன்னைக்கு உலகத்திற்கு, குடும்பத்திற்கு நீங்கள் முட்செடியா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். நீங்க தான் ஆண்டவருக்கு தேவை. அந்த கிணற்று தண்ணீரை மொண்டு குடிக்க வந்த அந்த விபச்சாரமான வேசித்தனமான ஸ்திரீயானவள் தான் ஆண்டவருக்கு தேவைப்பட்டாள். ஏன் தெரியுமா? அவள் போய் இந்த சங்கதியை தேசத்திலே சொன்னபடியினால் ஒரு பெரிய கிராமமே ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு உங்களை பலவிதமான பட்டப்பெயர்களை வெற்று உங்களை குறை சொல்லி, நீ செய்தது பாவம், உலகத்தின் பாவம், உலகத்தின் காரியம், நீ பாவி என்று உங்களை வீட்டிலையும் ஊழியத்திலையும் சபையிலையும் ஒதுக்கி வைக்கலாம். ஒதுக்கப்படுகிற உங்களை தான் தேவன் தேடி வருகிறார். காரணம் என்ன? உங்கள் நிமித்தமாக தான் பெரிய ரட்சிப்பை தேவன் கொடுக்க போகிறார். உங்கள் நிமித்தமாக தான் ஒரு பெரிய பட்டணத்தை தேவன் அசைக்க ஆசைப்படுகிறார். தேவன் முட்செடியை தேடி வந்தார் அம்மா. அவர் நல்ல மரங்களை அல்ல, நல்ல காரியங்களை அல்ல, முட்செடியாகி உங்களையும் என்னையும் தேவன் தேடி வருகிறார். எதற்காக? நீங்கள் புறக்கணிக்கப்பட்டது தெரியும், அவமானப்படுத்தப்பட்டது தெரியும், தள்ளப்பட்டது தெரியும், நொறுக்கப்பட்டது தெரியும். நீங்க தைரியமா சொல்லுங்க, நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, நாங்கள் தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அதனாலதான் பக்தர்கள் பாடினார்கள், நெருக்கப்பட்டு மடிந்தாடாமல், நெருக்கப்பட்டு நாங்கள் மடிந்து போவதில்லை என்று தேவ ஊழியர்கள் பாடி மகிழ்ந்தார்களே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீ முட்செடிதான், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார். அந்த தூதன் ஆனவர் என்பது தேவனை காண்பிக்கிறது. தூதனை அனுப்பிவிட்டு ஆண்டவர் பரலோகத்துல இருக்கலங்க, தேவனே இறங்கி வருகிறார். அப்ப தேவன் இறங்கி வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் எங்க இருக்கிறாரோ அங்குதான் தேவ தூதர்களுக்கு வேலை. அப்ப தேவன் இறங்கி வருகிறபடினால், தேவன் வரும் பொழுது தேவனுடைய தூதர்களும் இறங்கி வருகிறார்கள். அப்படியானால் பரலோகமே உங்களை தேடி வருகிறது. இதற்கு மேல யார் உங்களை தேடி வரணும்? இதற்கு மேல எந்த படிப்பாளி உங்களை தேடி வரணும்? இதற்கு மேல எந்த அதிகாரி உங்களை தேடி கனப்படுத்தணும்? பரலோகமே உங்களை தேடி வருகிறது. இயேசுவானவர் அந்த ஸ்திரீயை தேடி போனது உண்மை. சீசர்கள் தூரத்தில் நின்றது உண்மை. பேசி முடிக்கும் பொழுது சீசர்கள் அந்த ஸ்திரீயின் இடத்திலே வந்தார்கள். அதாவது இயேசுவானவர் இருக்கிற இடத்துல வந்தார்கள். இயேசுவானவர் இருக்கிற இடத்துல சீசர்கள் வந்தவோட முழு கிராமமும் அந்த இடத்துல வந்தது. ஒரு பெரிய பரலோகத்தின் அனுபவத்தை தேவன் அந்த ஸ்திரீயின் நிமித்தம் கட்டளையிட்டது உண்மையானால் உங்களை கொண்டு செய்ய மாட்டாரா? முட்செடி முட்செடி என்று புலம்பினது போதும்.
முட்செடியை வெறுத்த நாட்கள் போது. இப்ப சொல்லுங்க, நான் முட்செடியா இருந்தாலும் என்னை தேடி வருகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் என்னை அழைத்தவர், அவர்தான் என்னை முன்குறித்தவர். அழைப்புங்கிறது சும்மாவா? தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார். அழைப்புக்குள்ள 4 ஸ்டெப் இருக்குது. சும்மா அழைப்பு என்று சொல்லிவிட்டு போய்விடக் கூடாது. அழைப்பிற்குள்ளேயே கர்த்தர் எவ்வளவு மேன்மை வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் அழைக்கனா முன்னாடியே தேவன் நம்மளை குறித்து விட்டார். அதனாலதான் பரிசுத்தவான்கள் பாடினார்கள், சின்னஞ்சிறு வயதில் என்னை தேவன் குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார், தமது ஜீவனை எனக்குள் வைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். முட்செடிதான் ஆண்டவர் உங்களை சிறு வயதிலே குறித்து விட்டார். ஓரை பர்வதத்தில் இருக்கிற முட்செடியா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தூதனானவராகி நான் உன்னை தேடி வருகிறேன், நீ கவலைப்படாதே. முதலாவது, முட்செடியாகிய உங்கள் நிமித்தம் ஆண்டவர் உங்கள் நடுவில் வருகிறபடியினால் நீங்கள் அநேகருக்கு சமாதானத்தை தரப்போகிறீர்கள். இரண்டாவது, தூதன் அல்ல, ஆண்டவரே வருகிறார். ஆண்டவர் வந்தால் தூதர்கள் வருவார்கள், தூதர்கள் வந்தால் பரலோகம் இறங்குகிறது. அந்த கிணத்திற்கண்டையில வந்த ஸ்திரியை கொண்டு ஆண்டவர் முழு பட்டணத்திற்கு ரட்சிப்பை கொண்டது போல, நான் எலியாவை கண்டேன், மேசியாவை கண்டேன் என்று மார்த்தட்டி தைரியமாய் சொன்னாலே, நீங்கள் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தபடியினால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்துல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்களை கொண்டுதான் ரட்சிப்பு. அதுல மாற்று கருத்து அல்ல. நீங்கள் முட்செடியா இருந்தாலும் தேவன் இந்த காரியத்தை செய்ய போகிறார். மூன்றாவது, இந்த முட்செடி என்பது எதை காண்பிக்கிறது? அதே யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒவ்வொன்றாய் சொல்லுகிறேன். யாத்திராமம் 3:2 முதலாவது நடுவில் என்று தியானித்தோம். இரண்டாவது தூதனானவராகிய தேவன் என்று தியானித்தோம். இதே யாத்திராமம் 3:2 தான் சொல்லுகிறது, அக்கினி ஜுவாலையிலே அந்த முட்செடி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அக்கினி ஜுவாலை வந்தும் முட்செடி வெந்து போகவில்லை. இது எதை காட்டுகிறது? என்ன சோதனை வந்தாலும் அவருக்குள் உறுதியாய் நிலைத்திருப்பதை காண்பிக்கிறது. என்ன பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும், மற்ற மரங்கள் பட்டு போகலாம். மரங்கள் மனிதனை காண்பிக்கிறது, மற்ற மனிதர்கள் பட்டு போய்விடலாம். அக்கினியானது அந்த பொன்னின் மீதும் வெள்ளியின் மீது வரும் பொழுது கடைசியிலே அந்த அக்கினியினால் சோதிக்கப்படுகிறார்கள். அதன் பின்பு அதனுடைய காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று பவுல் சொல்லுகிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, ஆனால் இந்த அக்கினி அந்த முட்செடியில வந்தபோது கூட தன்னுடைய நிலவரத்தை இது மாற்றிக்கொள்ளல. ஆண்டவர் உங்கள் மேல் எப்பேற்பட்ட சோதனைகளை அனுப்பினாலும் நீங்கள் உங்களுடைய நிலவரத்தை மாற்றிக்கொள்ளாத அளவிற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு சாதாரண ஒரு முட்செடியில போய், ஒருவேளை அது பச்சை முட்செடியா இருக்கலாம், நீங்க சொல்லுவீங்க பச்சையா இருந்தா எரியாது என்று சொல்லி. இல்ல, ஆண்டவர் மனாசையின் காலத்துல கற்பாரியின் மீது, அந்த கல்லின் மீது அப்பத்தை வைத்த பொழுது அந்த கல்லை தொட்டப்ப அந்த கல்லே எரிய ஆரம்பிச்சிருச்சு. தேவன் மலையில இறங்கி வரும் பொழுது அந்த மலையே எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கல்லு எறியும் போது, மலை எறியும் போது ஆண்டவருக்கு முட்செடியெல்லாம் பெரிய காரியமா? ஆண்டவர் இறங்கி வந்தால் அந்த இடம் கருகி போகாதா? அவ்வளவு அக்கினி அல்லங்க, அக்கினி ஜுவாலை. நரகத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். அந்த நரகத்துல போய் முட்செடியை போட்டா எரியலனா கூட விட்டுருங்க, கருகினாலும் போகணும்ல. அது வசனம் சொல்லுது, வெந்து போகல. ஒரு துளி அளவு கூட தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆவிக்குரியவனுடைய நிலவரம் இப்படி இருக்க வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும், எப்பேற்பட்ட மனக்லேசங்கள் வந்தாலும், சத்துருவானவன் நேரடியே வந்து போதினாலும், நீரோட்டம் அதன் மேல் மோதியும், பெருமளம் வந்தும், மலைகள் சொரிந்தோம் அதன் மீது மோதியும் அது சாய்ந்து போகவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன நீரோட்டம் வந்தாலும், பெருவெள்ளம் வந்தாலும், இடியே விழுந்தாலும், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அந்த உறுதித்தன்மை நிலை பெற்று இருக்க வேண்டும். அந்த முட்செடி வெந்து போகவில்லை. இது எதை காண்பிக்கிறது? தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானியேல் 3:27 வாசிக்கும் பொழுது, சேனாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும், அவர்களுடைய தலை மயிர் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும். அதுக்கு அடுத்த வசனம் தாங்க ரொம்ப ஹைலைட்டு. அக்கினியின் மனம், அக்கினியின் வாசம் கூட அவர்களிடத்துல வீசாமல் இருந்தது. நெருப்பு 7 மடங்கு கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு தான், ஆனால் அக்கினியின் வாசம் கூட அவர்கள் மேல வீசல. இதில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, எந்த சோதனையும் உங்களை சேதப்படுத்தி விடக்கூடாது. சோதனையை சாதனையாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த அக்கினி முட்செடியிலே இறங்கினது, ஆனால் முட்செடி பட்சித்து போடப்படவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்கள் முட்செடியை போல அக்கினியிலே தூக்கி போடப்பட்டார்கள், ஒரு வல்லமையும் சேதப்படுத்தவில்லை. எனவேதான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருவின் வல்லமை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, பயப்படாதிருங்கள். எரிகிற அக்கினிக்கும் ராஜாவி ஆகிய உம்முடைய கைக்கும் சூளைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிப்பார் என்று சொன்னார்கள். ஆண்டவர் தப்புவிக்கல, நெருப்புல போட்டாரு. போட்டாலும் அக்கினி அவர்கள் மேல பலன் கொள்ளல. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களை சுற்றிலும் சோதனை இருக்கலாம், சோதனையின் பாதையில போகலாம், சோதனை நிமித்தம் வேதனை அடைந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அது உங்களை சேதப்படுத்தாது, அது உங்களை சேதப்படுத்தாது, அது உங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்தாது. எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு கேட்காதீங்க. சோதனையின் நடுவிலையும் நீ வென்று போகாமல் இருக்கிறாயே, அதற்காக ஆண்டவரை துதியுங்கள். சோதனையின் நடுவிலையும் நீங்கள் அழிந்து போகாமல் இருக்கிறபடினால் கர்த்தரை துதியுங்கள். சோதனையின் நடுவிலையும் நீங்கள் மனம் உடைந்து போகாமல் கர்த்தருக்குள் திடமாய் இருக்கிறீர்களே, அதற்காய் தேவனை துதியுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அக்கினி ஜுவாலை அதன் மேல் பற்றி எரிந்தோம், அது வெந்து போகவில்லை. என்ன சோதனை உங்க மேல வந்தாலும், பொன்னானது அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது. என்ன அக்கினி உங்களை சோதித்தாலும், சாதாரண சோதனை, பெரிய சோதனை, பிள்ளைகள் சோதனை, பக்கத்து வீட்டுக்கார சோதனை, பொய்யான சோதனை, எந்த சோதனை வந்தாலும் நீங்களும் நானும் மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது என்பது தேவனுடைய பெரிய விருப்பமாய் காணப்படுகிறது. இந்த யாத்திராகமம் 3:2 சொல்லப்பட்ட இந்த முட்செடி சாதாரணமான முட்செடி இல்லைங்க. அது அக்கினியே அது மேல பற்றி எரிந்தாலும் மோசைக்கு தூதனானவர் தெரியல, தேவன் அங்க நிற்கிறது மோசை கண்ணுக்கு தெரியல. இந்த செடி எப்படி வெந்து போகாமல் இருக்கிறது? இன்றைக்கு அநேகருடைய பார்வைக்கு நீங்கள் எப்படி இந்த சோதனையிலே மடிந்து போகாமல் இருக்கிறீர்கள் என்பதுதான் அவர்களுடைய பெரிய கேள்வியாயிருக்கிறது. இவர்களுக்கு எவ்வளவு செஞ்சோமே, இன்னும் உயிரோட வாழ்கிறானே. காரணம் என்ன தெரியுமா? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவஜனம் நீங்கள், தேவனால் அழைக்கப்பட்ட தேவஜனம் நீங்கள், அவருடைய முன்குறித்தலின்படி அழைக்கப்பட்ட தேவஜனம். உன்னை முட்செடியை போல எல்லாரும் விட்டு விட்டு ஓடிப்போ இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேடி வருகிறேன், நான் உனக்குள் இறங்குகிறேன். எந்த சோதனை வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. காரணம் என்ன? தேவனானவர் அந்த முட்செடியின் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் முட்செடியாகி உங்கள் நடுவில் இருக்கிறபடியினால் முதலாவது சமாதானத்தை சொல்ல போகிறீர்கள். இரண்டாவது, தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறபடியினால் மோசையை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது போல, அந்த ஸ்திரீயை முழு பட்டணத்தை அந்த ஸ்திரீயின் மூலம் ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது போல, தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறபடியினால் அநேகரை ரட்சிக்கிறவர்களாய், ரட்சிப்பின் பாதையிலே ராஜபாதையிலே நடத்துகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். மூன்றாவது, தேவன் அந்த முட்செடியாகி உங்கள் நடுவில் இருக்கிறபடினால் என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன சோதனை வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. தலை மயிர் கருகி போகவில்லை என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சோதனைகளை நினைத்து சோதனைகளை எண்ணி துவழ்ந்து போகாதிருங்கள். சோதனையை சாதனையாய் மாற்ற, அந்த சாதனையில் ஆண்டவர் உங்களை ஜெயம் எடுக்க, உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த போகிறார். யாருக்கு சோதனை இல்லை? ஊழியர்களுக்கு இல்லையா? தெய்வ பிள்ளைகளுக்கு இல்லையா? சிறுவர்களுக்கு இல்லையா? பெரியவர்களுக்கு இல்லையா? எல்லாருக்கும் சோதனை உண்டு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு யாவருக்கும் சோதனை உண்டு. உலகத்துல கூட சொல்றாங்க, சாமி என்னை சோதிக்காத சாமி. அப்ப உலகத்தாருக்கு கூட சோதனை உண்டு.
நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தான் சோதனை. இல்ல, சாதாரண மனிதனுக்கு கூட சோதனை உண்டு. ஆனால் அவர்களுக்கு வழி இல்லை அதுல இருந்து வெளியில வர. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனையை கொடுக்காமல் சோதனையோடு தப்பி செல்ல போக்கையும் வழியையும் தேவன் கொடுக்கிறார். உலகத்தாருக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார்னா, நீங்களும் நானும் முட்செடியாய் இருப்பதுல தவறல்ல. முட்செடி என்பது நல்லவர்களை காண்பிக்கிறது, நல்லவர்களை காண்பிக்கிறது. சில ஊழியர்களை, சில தேவ பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு சொல்லுகிறேன், பல பரிசுத்தவான்களை பார்த்திருக்கிறேன். வெளியில அவ்வளவு கடிந்து கொள்வார்கள், அவ்வளவு கொடூரமா பேசுவாங்க. அவர் ரூமுக்கு போறதுக்கே எனக்கெல்லாம் பயமா இருக்கும். அவர் அந்த பக்கம் வந்தாருன்னா, ஆபிரகாம் சொல்லுகிறது போல, நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், வடக்க போனா தெற்க போறான் மாதிரி தூரத்திலே பார்ப்பேன் எந்த பக்கம் வாராரு. இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த பக்கம் ஓடியே போயிடுவோம். ஆனால் அவரிடத்துல நெருங்கி பழக பழக அவர் முட்செடிதான், ஆனால் அவருக்குள் தேவன் மகிமையா இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அவர் எங்களை எவ்வளவு கடிந்து கொண்டு எவ்வளவு காயப்படுத்தினால், ஒரு ஊழியர் எங்களுக்கு பயங்கரமா எங்களை கடிந்து கொண்டார், பயங்கரமா திட்டார். எனக்கு ரொம்ப வேதனை ஆகி போச்சு. இதெல்லாம் என்னடா ஊழியக்காரர்கள் என்று நினைத்தேன். ஆனால் இரவில் என்ன செய்தார் தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் எங்களுக்காய் அழுது ஜெபித்தார், ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் உலகத்திற்கு முட்செடியா இருப்பதிலே தவறல்ல. முட்செடியாகி உங்களை கொண்டு என்னை கொண்டுதான் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போகிறார், ரட்சிப்பை கொடுக்க போகிறார். அக்கினி சோதனை வந்தாலும் பட்சிக்காமல் தேவன் உங்களை பாதுகாக்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதோடு நிறுத்தப்பட்டு விட்டதா இந்த முட்செடியின் வல்லமை? யாத்திராகமத்தின் புஸ்தகம் அதே 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 3:3 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். வெந்து போகாது பேசியாச்சு, முட்செடி சொல்லியாச்சு. அப்ப இதுல இந்த வசனத்துல கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு, அற்புத காட்சி. எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. கர்த்தர் அந்த முட்செடியை ஒரு அற்புதமாய் மாற்றி இருக்கிறார், ஒரு அற்புதமாய் மாற்றி இருக்கிறார். அற்பமாய் இருந்த உங்களையும் என்னையும் எடுத்து தம்முடைய கரத்தின் கிருபையினால் உருவாக்கி உருவெடுத்து அற்பமாய் கிடந்த உங்களையும் என்னையும் தேவன் அற்புதமாய் மாற்றப் போகிறார். அம்மா, அற்புதமாய் மாற்றப் போகிறார். உலகம், உறவினர்கள் உங்களை அற்பமாய் எண்ணி இருக்கலாம். இவன் ஒன்றுக்கு உதவாதவன் என்று பேசி இருக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று சொல்லி இருக்கலாம். உங்களால எனக்கு குடும்பத்துல கஷ்டம்தான் சொல்லி இருக்கலாம். நீ ஏன் தான் இங்க இருக்கிறன் என்று உங்களை விரட்டி விட்டு இருக்கலாம். உங்களை அற்பமா என்ன இருக்கலாம். இவன்கிட்ட இந்த காரியத்தை கொடுத்தோம்னா விளங்காது, இவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், எத்தனை முறை நான் கடிந்து கொண்டோ, எத்தனை முறை ஆலோசனை சொல்லியோ, இவன் செய்கிறதான் செய்கிறான், இவன் ஒன்றுக்கு விளங்க மாட்டான் என்று உங்கள் உறவினர்களே, இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, தாயும் தகப்பனும் சகோதரன் சகோதரியுமே உங்களை அற்பமாய் நினைத்திருக்கலாம். படிப்பறிவு இல்லாதபடியினால் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களா? உலக அறிவு இல்லாதபடியினால் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களா? உலகத்தின் ஞானம் இல்லாதபடியினால் அற்பமும் தூசியுமாய் எண்ணப்படுகிறீர்களா? எனக்கு உலகம் ஞானம் இருக்கிறது, ஆனால் தேவன் ஞானம் எனக்குள் இல்லை, என்னை ஊழியர்கள் அற்பமாய் நினைக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அற்பமாய் கிடக்கிற உன்னைதான் நான் அற்புதமாய் மாற்றப் போகிறேன். மோசே இந்த அற்புத காட்சி என்று சொன்னார். அற்புதமாய் அல்ல, ஒரு அற்புத காட்சியவே தேவன் உங்களை மாற்றப் போகிறார். ஒரு அற்புத காட்சியாய் தேவன் உங்களை மாற்றப் போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு யார் உங்களை அற்பமாய் நினைத்தாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். தேவன் அற்பமாய் கிடக்கிற உங்களை தான் அற்புதமாய் மாற்ற போகிறார், அற்புதமாய் மாற்றப் போகிறார். இந்த அற்புதமாய் மாற்றுகிறது என்பது எதை காண்பிக்கிறது? முட்செடி என்று நினைத்தவர்கள் முன்பு தேவன் அவர்களை அற்புத காட்சியாய் வைக்க போகிறார். அல்லேலூயா. இந்த அற்புத காட்சி என்பது எதை காண்பிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். இதோ
நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளமாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேலிலே அற்புதமும் அடையாளமாய் இருக்கிறோம் என்பது சாதாரண விஷயமா? இந்த இஸ்ரவேல் தான் ஐயா ஒரு காலத்திலே எகிப்திலே அடிமைத்தனத்திற்குள்ளாக்கப்பட்டவர்கள், பார்வோனின் கைக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்கள், வைக்கோலை தேடி அலைந்தவர்கள், பிரயோஜனமில்லாத காரியத்தை தேடி அலைந்தவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், அவர்கள் கூக்குரல்கள் இட்டு சத்தத்தை உயர்த்தி கூச்சல் எடுக்கிறவர்கள், அவர்களை விடுவிக்கிறவர்கள் இல்லாமல் விடுதலை இல்லாமல் காணப்பட்டவர்கள், அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள், விடுதலை இல்லாமல் இருந்தவர்கள், பார்வோனுக்கு பயந்தவர்கள், உலகத்தின் வேலைகளை செய்து அவர்கள் வைக்கோலுக்காய் தெரு தெருவாய் அலைந்து கொண்டிருந்தவர்கள். இவர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள். இவர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு இஸ்ரவேலர்கள் அருவருப்பானவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலிலே நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். அடிமைத்தனத்தில் இருந்த உங்களை தான் தேவன் அற்புதமாக அடையாளமாக மாற்றப் போகிறார். எந்த பாவத்தின் வல்லமைக்கு அடிமையா இருந்தீர்களோ அதே பாவத்தின் வல்லமையை வேறு ஒருவனை கொண்டல்ல, உங்களை கொண்டே கர்த்தர் ஜெயிக்க வைத்து நீங்கள் அற்புதமா மாறப்போகிறீங்க. நீங்கள் அடையாளமாய் மாறப்போகிறீங்க. அந்த முட்செடி அற்புத காட்சியாய் மாறினது. இதுவரை நீங்கள் முட்செடியாய் இருக்கலாம், இந்த முட்செடிக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு அற்புதமாய் மாறுவீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வீட்டிலே அற்பமாய், சபையிலே அற்பமாய், உறவினர் நடுவிலே அற்பமாய் இருந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை சீயோனிலே அற்புதமாகவும் அடையாளங்களாகவும் கர்த்தர் மாற்றுகிறார். அற்புதம் அடையாளம் யாருன்னு கேட்டா, குஷ்டரோகம் சுகமாக்குறதை இனி சொல்ல மாட்டாங்க, பேய்கள் ஓடுகிறது சொல்ல மாட்டாங்க. இதோ அந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனிதன் உண்டு, அது ஒரு அடையாளம். கர்த்தர் உங்களை ஒரு அடையாளப்படுத்த போகிறார். அவன் சொல்லுகிறதெல்லாம் நடக்கிறது, அது ஒரு அற்புதம். உங்களை கொண்டுதான் தேவன் அற்புதத்தை காண்பிக்க போகிறார். அற்புதத்துக்கு அட்ரஸை நீங்க தான் ஐயா, அற்புதத்திற்கு அடையாளமே நீங்க தானம்மா. கர்த்தர் உங்களை அற்புதமாக அடையாளமாய் மாற்ற போகிறார். அற்பமாய் இருக்கிறேன் புலம்பாதீங்க. என் குடும்பத்துல, என் பிள்ளைகள் நடுவுல, ஐயோ ஒரு காலத்துல நான் இப்படி அவர்களை வளர்த்தேன், அழகு பார்த்தேன், இன்றைக்கு என்னை அற்பமா நினைக்கிறாங்க, என்னை ஓயாமல் என்னை தொந்தரவு செய்கிறார்கள். ஆண்டவர் உங்களை அற்புதமாக அடையாளமாக மாற்ற வேண்டிய காலம் வந்துவிட்டது. அந்த தேவ மனிதன் அந்த பட்டணத்திற்கு அடையாளம். அவன் சொல்லுகிற வார்த்தை இந்த பட்டணத்திற்கு அற்புதம். அவன் சொல்றதா நடக்கும். நீங்கள் உங்களுடைய வார்த்தை அநேகருக்கு அற்புதத்தை உண்டு பண்ண போகுது. நீங்கள் இருக்கிற சபை ஒரு அடையாளமாய், உங்கள் நிமித்தம் கர்த்தர் அந்த சபையை அடையாளமாக மாற்ற போகிறார். காயினை கொல்லுகிற எவன் மீது 7 பலி சுமரும் என்று காயினின் மீது கர்த்தர் ஒரு அடையாளத்தை போட்டார். அவன் ஒரு அடையாளமாய் மாறினான். கொலை செய்த அவனே அடையாளமாய் இருக்கும் பொழுது, முட்செடி என்று சொல்லுகிற நல்லவர்களாகிய நீங்களும் நானும் ஏன் அடையாளமாய் இருக்கக்கூடாது? அற்பமாய் இருந்த நாட்களுக்கு தேவன் முற்றுப்புள்ளி வைக்கிறார். கர்த்தர் உங்களை அடையாளமாய் மாற்றப் போகிறார். கர்த்தர் உங்களை அற்புதமாய் மாற்றப் போகிறார். இதோ எழுச்சிக்காய் உணர்ச்சிக்காய் அல்ல. கர்த்தருக்குள் ஒரு மனிதன் வளர்ந்து வர 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 அவனை கர்த்தர் அற்புதமாய் அடையாளமாய் மாற்றுவார். உங்களை தான் அற்புதமும் அடையாளமாக தேவன் மாற்றப் போகிறார். ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் இருந்து மரித்து விட்டார். அவர் இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக ஒரு கூட்டத்திற்கு அவரை அனுப்பினார்கள். அவருக்கு கொன்னவாய் என்றுதான் அவரை கூப்பிடுவாங்க. திக்குவாய், மந்தனாவு உள்ள மனிதன். அப்ப அவர் போகும் பொழுது, டே கொன்னவாயா இங்க வா என்றுதான் அவர் அந்த ஊர்ல கூப்பிடுவாங்க. இவர் அந்த கூட்டத்திற்கு போகும்பொழுது ரொம்ப மனமுடைந்து போனார். கடைசியில எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், சுகமாகணும்னு சொல்றவங்க எல்லாம் முன்னாடி வாங்கன்னு சொன்னப்ப இவரும் முன்னாடி போயிருக்கிறார். முன்னாடி போனா ஒரு ஊழியக்காரு தலையில கை வச்சுட்டு, ஜோமனிட்டு நீ போயிட்டு வாட்டார். என்னடா விடுதலை கிடைக்குன்னு வந்தேன், நல்ல ஏதா அற்புதம் கிடைக்கும்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா இந்த ஆளு தலையில கை வச்சு அனுப்புறான். இதற்கான 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்து கிடந்தேன். அவள் சொன்னது, இதற்கான 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்து கிடந்தேன், பேசாது போயிருந்திருக்கலான்ட்டு
இவர் ரொம்ப மனசோர்வோட போனாரு. இப்ப இருதயமே உடைந்து போய் திரும்பி வரார். திரும்பி வரும்போது அந்த ஏரியால சும்மா இல்லாம அந்த பசங்க டே கொன்னவாயான்னார். இவருக்கு ஏற்கனவே அந்த பக்கம் போகும்போது மனசோர்வு, வரும்பொழுது மரணத்திற்கேற்ற துக்கம், பயங்கர டிப்ரெஷன் ஆகி பயங்கர துக்கம் வந்து, யார பாத்துட்டா கொன்னவாயின்னு சொன்ன, நீ நல்லவனா அப்படின்னு பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டாரு. இவர் பேச ஆரம்பிச்ச உடனே திட்டுனவெல்லாம் அப்படியே மூக்கு மேல விரல வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவருக்கு என்ன நடக்குன்னே தெரியல. என்ன இப்படி எல்லாம் ஒண்ணு நம்மளை பார்க்கிறார்கள் என்று பார்த்த பொழுதுதான் ஒரு வினாடி அவருக்கு சுய நினைவு திரும்பி வந்து கவனித்தார். திக்கு இல்லாமல், மந்த நாவு இல்லாமல் சரளமாய் பேச ஆரம்பித்தார். அதன் பின்பு நடந்தது என்ன தெரியுமா? அவர்தான் அந்த பட்டணத்திற்கு அடையாளமாய் கர்த்தர் மாற்றினார். அவரை தான் கர்த்தர் அந்த ஊருக்கு அற்புதமாய் மாற்றினார். மிகப்பெரிய பரிசுத்தவானாய் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை சீயோனிலே கற்களாய் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பரியாசம் பண்ணப்படுகிற ஜனத்தின் முன்பதாக, அற்பமாய் எண்ணப்படுகிற ஜனத்திற்கு முன்பதாக நீங்கள் தான் அடையாளமாக மாறப்போகிறீர்கள். ஓ, அற்புதமாய் மாறப்போகிறீர்கள். உலகறிவில்லை, படிப்பறிவில்லை, பாவத்தில் விழுந்தவன், ஓ எத்தனை முறை கண்டித்தாலும் தன்னுடைய சுபாவத்தை மாற்றாதவன், இவன் உருப்பட மாட்டான், இவன் ஊழியத்திற்கு லாய்க்கப்பட மாட்டான் என்று நினைத்த உங்களை தான் தேவன் ஊழியத்திற்கு அடையாளமாய் மாற்றப் போகிறார். ஊழியத்திற்கு உங்களை கொண்டுதான் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரை செஞ்சவன் எல்லாத்தையும் கர்த்தர் ஓரம் கட்டிட்டு இனி உங்களை உயர்த்த வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. முட்செடிதான் ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறதுனால முட்செடி அற்புத காட்சியாய் மாறினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அற்புத காட்சியோடு நின்று விட்டதா? அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எத்தனை காரியம் தான் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நீங்க யோசிக்க வேண்டாம். இதுதான் கடைசி. யாத்திராகமம் 3:5 வாசிக்கும் பொழுது கவனியுங்கள், வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அப்பொழுது அவன் கிட்டி சேர்ந்தான். எங்க கிட்டி சேர்கிறான்? 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் என்று முட்செடியை கிட்டி சேர்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முட்செடியை கிட்டி சேராத, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இதுல இருந்து என்ன தெரிகிறது? இந்த முட்செடி எங்க இருந்தது தெரியுமா? பரிசுத்த பூமியிலே நிலை கொண்டு இருந்தது. முட்செடியாகிய உங்களையும் என்னையும் பரிசுத்த பர்வதமாகிய எருசலேமிலே கர்த்தர் நிலைநாட்டப் போகிறார். பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விட்டீர்களா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரே அந்த முட்செடிக்கு ஒரு இடத்தை கொடுத்து இருந்தாரு. அதுதான் பரிசுத்த பூமி. ஆண்டவர் மோசைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு, செருப்போடு இந்த இடத்துக்கு நீ வராது, கலற்றி போடு. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் பரிசுத்த பூமியில் ஆண்டவருடைய முட்செடியா இருக்கும் பொழுது, இல்லாவிட்டால் முட்செடியா இருக்கும் பொழுது தேவன் உங்கள் நடுவில் வரும் பொழுது பாதரட்சியை அணிந்த ஒரு மனிதனும் உங்களை நெருங்க முடியாது. உலகத்தின் அசுத்தங்களை அணிந்தவன், உலகத்தின் அசுத்தங்களை தரித்தவன், ஓ துஷ்டன் உன் வழியிலே வருவதில்லை, அவன் சங்கரிக்கப்படுவான் என்பதை மறந்து போய் விடாதிருங்க. அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த பூமியிலே நிலை கொண்டிருக்கிறீர்கள். பரிசுத்த பூமியிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் நிலைநாட்டி இருக்கிறார். மோசே வராதே. ஏன் வராத? செருப்பை கழட்டிட்டு வா. என் பிள்ளையை சந்திக்க போகணும்னா, என் ஊழியனை நீ தொட வேண்டுமானால் என்னிடத்தில் நீ அனுமதி வாங்கிதான் தொடரும் என்று கர்த்தர் உங்கள் நடுவில் என்று உங்களை பாதுகாக்க போகிறார். நீங்கள் இதுவரை இருந்த இடம் எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஆடு மாடு மேய்கிற இடம், அந்த இடம் சுத்தமாகவா இருக்கும்? அசுத்தமாக தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் உங்கள் நடுவில் வந்தபடினால் அது தேவனுடைய பர்வதமாகிய பரிசுத்த பூமியாய் மாறப்போகிறது. இந்த பரிசுத்த பூமி இல்லாவிட்டால், பரிசுத்த பூமியில் இருந்தால் என்ன நடக்கும்? கடைசியா சொல்றேன். நாகும் 1:10 வாசிக்கும் பொழுது, முட்செடி சன்னல் பின்னலாய் பின்னப்பட்டு இருக்கிறது. முட்செடியானது சன்னல் பின்னலாய் பின்னப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் சன்னல் பின்னலாய் என்றால் என்ன? முட்செடியானது அது ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டு இருக்கும். ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டுதான் இருக்கும். அது வளரும் பொழுது வேணா தனித்தனியா இருக்கலாம். வளர்ந்த பிறகு ஒன்றுக்குள்ள ஒன்று போய் அந்த முட்செடியை கவனமா எடுத்து அதை வெட்டவில்லைன்னா அது நம்மளுக்கே ஆபத்து. அப்படியானால் என்ன அர்த்தம்? அது பரிசுத்தமாய் இருப்பீர்களானால், பரிசுத்த பூமியில இருப்பீர்களானால்
நீங்கள் தேவனோடு ஒருமுனவர்களாய் வாழுவீர்கள். சன்னல் பின்னல் என்பது பின்னப்படுகிற ஒரு வாழ்க்கை. தேவனோடு பின்னப்பட்டவர்களாய், ஊழியர்களோடு ஒருமனப்பட்டவர்களாய், ஊழியக்காரர் சொல்லுகிற தரிசனத்திற்கு குறை கூறாமல், தரிசனத்துக்கு விரோதமாய் பேசாமல், தரிசனத்திற்கு தேவையில்லாத காரியத்தை சொல்லாமல், தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து ஊழியனோடு ஒரு மனம், தேவ பிள்ளைகளோடு ஒரு மனம், பரிசுத்தவான்களோடு ஒரு மனம். பவுல் சொல்கிறார், முதலாவது கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் உங்களை ஒப்பு கொடுத்தீர்கள். அப்போஸ்தலர் 2:1 வாசிக்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். அப்பம் விற்கிறதிலையும், அப்போஸ்தலர் 1 வாசிக்கும் பொழுது அப்பம் விற்கிறதிலையும், ஜெபமணுகளையும், வேத வாசிப்பிலையும் அவர்கள் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 4:34 வாசிக்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது கூடியிருந்த இடம் அசைந்தது. சன்னல் பின்னல் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு இருக்கிற அனுபவம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்பீர்கள். நீங்கள் பரிசுத்த பூமியிலே இருக்கிறபடினால், கர்த்தர் உங்களை பரிசுத்த பூமியாய் மாற்றுகிறபடியினால், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சண்டைகளுக்கு முற்றுப்புள்ளி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைக்கு முற்றுப்புள்ளி, உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற பகைகளுக்கு முற்றுப்புள்ளி கர்த்தர் உங்களை ஒருமனப்படுத்த போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சாதாரண ஒரு முட்செடி தாங்க ஆண்டவர் இதற்குள் அவருடைய ஆழமான சத்தியத்தை மறைத்து வைத்திருக்கிறார். ஆழமான கருத்துக்களை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு சாதாரணமான மனிதர்களாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தான் தேவனுடைய பெரிய தரிசனம் இருக்கிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், மோசையே வரணும்னாலும் பாதரட்சியை கலட்டிட்டு தான் வரணும். எந்த மனிதனும் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிற உங்களை தொடுவதற்கு தேவன் அனுமதி கொடுக்க மாட்டார். முட்செடி பேசல. நியாயாதிபதிகள் 9:15 கூட பார்த்தோம், முட்செடி பேசுகிறது. ஆனால் இங்க முட்செடிக்கு பதிலாக தேவன் பேசுகிறார். மோசே, பாதரட்சியை கலட்டிட்டு வா, என் பிள்ளையை நீ தொடணும்னா நீ நல்லவனா மாறிட்டு வா, துஷ்டன் நாய் நீ வருவாயானால் நீ சங்கரிக்கப்படுவாய். இது எதை காண்பிக்கிறது? உங்களுக்காக தேவன் பரிந்து பேச போகிறார். நீங்கள் பரிசுத்த பூமியிலே கர்த்தர் உங்களை மாற்றி அந்த முட்செடியை மோசே நெருங்கும் பொழுது ஒரு அசுசையும் ஒரு துஷ்ட வல்லமையும் அந்த முட்செடியை நெருங்காதபடி கர்த்தர் அந்த முட்செடியை பாதுகாத்தார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். துஷ்டன் உங்கள் வழியிலே வராதபடி பாதுகாப்பார். மீறி வருவானால் அவன் சங்கரிக்கப்பட்டு போவான் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஊழியனுடைய வாழ்க்கை, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கையா எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? பாஸ்டர் ஜோயல் தாஸ் என்கிற மிகப்பெரிய தேவ மனிதர் வாழ்ந்தார். அவர் தன்னுடைய அறையில் இருந்து வெளியில வந்தார். சாயந்தர நேரம் சற்று காற்றோட்டமாய் வரலாம் என்று வந்த பொழுது, அந்த சுற்றிலும் சின்ன சின்ன செடிகள், நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் இருந்த பொழுது, அவர் வெளியில் அப்படியே சோதனை பண்ணிக்கிட்டு அப்படியே தலை ஆட்டிக்கிட்டு அப்படியே கேஷுவலா வரும்பொழுது திடீரென்று அவர் கண் முன்பதாக ஏதோ ஓடுகிறது மாதிரி இருந்தது. இயேசுவின் நாமத்தினால் நில் என்று சொன்னார். ஒரு பெரிய பாம்புங்க நடந்த சமம், ஒரு பெரிய பாம்பு அசையாம அந்த இடத்துல நின்னது. வாட்ச்மேனை கூப்பிட்டாரு, இதை அடியா, அடிச்சு தூக்கி போடுங்கயான்ட்டார். அவரு ஒரு வார்த்தை தான், அவரும் பக்கத்துலதான் நிக்கிறாரு. வாட்ச்மேனு போய் கம்பு தடி எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர்ற வரைக்கும் அந்த சர்ப்பம் அவரை தீண்டவில்லை. அந்த சத்துருவானவன் அவனை தொடவில்லை. தேவனுடைய பிள்ளையே, எந்த வல்லமையும் உங்களை நெருங்காது. நீ முச்செடிதான், ஆனால் நல்லவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் நல்லவர்களாய் இருக்கிறபடினால் எந்த சர்ப்பத்தின் வல்லமையும் உலகத்தின் வல்லமையும் உங்களை தொட முடியாது. காரணம், தேவன் உங்களுக்காக வழக்காடுகிறார். மோசேயா இருந்தாலும் உங்களை தொட முடியாது. அவன் பாதரட்சையை கலற்றி விட்டு தான் வர வேண்டுமானால் கலற்றி விட்டு தான் வர வேண்டும். அந்த சர்ப்பம் அவரை தொடக்கூட முடியல. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சர்ப்பமே பெஜாம படுத்து கிடந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படி மாற்ற போகிறார். சொல்லி நிறைவு செய்கிறேன். முட்செடி என்றால் நல்லவர்களை காண்பிக்கிறது. நல்லவர்கள் என்பது உங்களையும் என்னையும் காண்பிக்கிறது. முட்செடி, இந்த முட்செடி எதையெல்லாம் காட்டுகிறது? முட்செடியின் நடுவில் தேவன் வந்தார். நடுவில் என்பது லூக்கா 24:36 படி சமாதானத்தை காண்பிக்கிறது. யாத்திரா 3:2 தூதனானவர் வந்தார். தூதனானவர் என்பது கர்த்தராகிய தேவனை காண்பிக்கிறது. தேவன் உங்கள் நடுவில் வருகிறார். முதலாவது சமாதானம் தரப்போகிறீர்கள். இரண்டாவது, தேவன் உங்கள் நடுவில் வருகிறபடினால் ரட்சிக்க கர்த்தர் உங்களை தெரிந்தெடுக்க போகிறார்.
உங்கள் நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். மூன்றாவது, அக்கினி ஜாலை முச்செடியின் மேல் வந்தும் வெந்து போகவில்லை. எந்த சோதனை உங்கள் மேல வந்தும் உங்களை சேதப்படுத்துவதில்லை, அது உங்கள் மேல் பலன் செய்வதில்லை. நான்காவது, அற்புத காட்சியாய் மாறுகிறார். அற்புதமாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். அற்பமாய் இருந்த உங்களுடைய வாழ்க்கையை இஸ்ரவேலிலே, சீயோனிலே அற்புதமாகவும் அடையாளமாகவும் தேவன் உங்களை மாற்றப் போகிறார். கடைசி பரிசுத்த பூமியிலே உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஆடு மாடு மேய்க்கிற, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, கண்டுக்காத, தண்ணீர் பாய்ச்சாத இடமா இருந்தாலும் தேவன் உங்கள் நடுவில் வருகிறபடினால் நீங்கள் அந்த இடத்துல பரிசுத்த இடமாய் மாறப் போகிறீர்கள். பரிசுத்த இடமாய் மாறுகிறபடினால் ரெண்டு நடக்கும். ஒண்ணு, யாரோடெல்லாம் மனக்கசப்போ அவர்களோடு ஒரு மனதை தேவனே கொடுக்க போகிறார். இரண்டாவது, தேவன் உங்களுக்காக மோசேவா இருந்தாலுமே, தேவனுடைய ஊழியனா இருந்தாலுமே, யாரா இருந்தாலுமே செருப்ப கழட்டிட்டு வாழ்ந்த ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். உன்னுடைய துர்க்குணத்தோடு என் பிள்ளையை தொடுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவராய், உங்களுக்காக வழக்காடுகிறவராய் காணப்படுகிறார். கண்களை மூடுவோம். இந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல ஊரை பர்வதத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த முட்செடியை பற்றி இன்றைக்கு ஆண்டவர் பலமாய் நம்மத்தில் இடைப்பட்டு இருக்கிறார். நான் நிறைவு செய்து அருமையான தாயருடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். எல்லாரும் ஒரு நிமிடம், ஒரு 2-3 நிமிடம் இந்த காரியத்திற்காய் சோத்திரம் பண்ணுவோம். இதுவரை முச்செடியை குறித்து நீங்கள் துன்மார்க்கமாய், தீமையாய் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அந்த மனநிலைமையை மாற்றுகிறார். நீங்க எல்லாம் முட்செடி, நீ ஒரு முள்ளு செடின்னு உங்களையே பேசியிருக்கலாம். இனி யாராவது உங்களை முட்செடின்னு சொன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். நீர்களை நன்மை செய்கிறவர்களாய் மாற்றுகிறேன். எங்களால சமாதானம் உண்டாவதாங்க, எங்களால ரட்சிப்பு உண்டாவதாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற சோதனைகளை நாங்கள் ஜெயமெடுக்கிறவர்களாய் மாற்றுகிறேன். அற்புதமாய் இருக்கிற எங்களை அற்புதமாய் மாற்றப் போகிறேன். பரிசுத்த பூமியிலே கர்த்தர் கொண்டு நிலைப்படுத்த அப்படின்னா சோத்திரம், 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 சோத்திரம். அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த இரவு நேரத்தை கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, இந்த முட்செடியை குறித்து ஆண்டவர் எங்கள் மத்தியிலே திட்டமும் தீர்க்கமாய் இடைப்பட்டபடியினால சோத்திரம். தேவனுடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே பிரத்யட்சமாய் இடைப்பட்டபடியினால சோத்திரம். இனி எங்களை யார் முட்செடி என்று சொன்னாலும், நாங்கள் ஒதுக்கப்பட்டாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். காரணம், நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். நீர் எங்களை அற்பமாய் கிடக்கிற எங்களை தேடி நீர் வருகிறீர். அற்பமாய் எண்ணப்பட்ட அவனை அரசாளுகிறவனாய் மாற்றினீர். அற்பமாய் எண்ணப்படுகிற எங்களை நீர் கடைசியில் பரிசுத்த பூமியிலே, எருசலேமிலே, சீயோனிலே உம்மோடு அரசாளுகிறவர்களாய் தேவன் மாற்றப் போகிறேன். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற தேவ ஜனம் யாவரையும் ஆசீர்வதியும். நாளை காலையில் இருக்கிற ஆராதனை ஆசீர்வதியும். உலகமெங்கும் நடக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆராதனை அப்பா நீர் பொறுப்படும். எல்லா தடைகளை நீக்கும். இந்த இரவிலே தூங்க போகிறோம். தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளும். எங்களுடைய வீடு, நாங்கள் இருக்கிற இடம் எல்லாவற்றும் இரத்த கோட்டைகள் ஒப்படைக்கிறோம். காலையில் நாங்கள் எழும்பும் பொழுது நீர் எங்களுக்கு ஒரு நற்சாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறேன். நீர் எங்களுக்கு ஒரு நற்சாட்சியையும் நற்செய்தியையும் கர்த்தர் வைத்திருக்கிறேன். நான் இதை அறிக்கை செய்து உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.